கணபதியே நம. 1. ஞான சம்ஹிதை. அதில் 38 யாத்ரீகன் கதையும் நந்திகேஸ்வரலிங்க மகிமையும். சிவ நேசர்களே, பூர்வத்தில் தர்மராஜன் நாரத முனிவரிடம் கேட்ட ஒரு விஷயத்தை உங்களுக்குச் சொல்கிறேன். நர்மதை நதி தீரத்தில் கர்ணகி என்ற பட்டினத்தில் உதத்திய வம்சத்தில் உதித்த பிராமணன் ஒருவன் காசி யாத்திரை செய்ய விரும்பி தன் 2 குமாரர்களிடம் தன் மனைவியை ஒப்படைத்துவிட்டு காசிக்கு யாத்திரை சென்று அங்கு தங்கியிருந்து ஒரு நாள் இறந்து விட்டான். இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் புத்திரர்கள் தங்கள் தந்தைக்கு செய்ய வேண்டிய அந்தியேஷ்டி முதலிய கருமங்களை செய்தார்கள். இறந்தவனின் மனைவி தன் மக்கள் மீது கொண்டிருந்த விருப்பத்தால் அவர்களை காத்து மணவினை முடித்து முன்னோர் வைத்திருந்த பொருளை இருவருக்கும் பகிர்ந்து கொடுத்து தன் பாதுகாப்பிற்கு சிறிது தனம் வைத்திருந்து சில காலத்தில் அதை தர்ம வழியில் செலவிட்டு புண்ணியம் தேடியும் பிராணன் ஒழியாதிருக்க வாழ்ந்து வந்தாள். அப்போது அவளது புத்திரர்கள் தாயை நோக்கி, அம்மா, உனக்கு மனக்குறை ஏதாவது இருந்தால் அதை எங்களிடம் சொல் என்றார்கள். அதற்கு அவள், எனக்கு ஒரு குறை இருக்கிறது, அதை செய்வீர்களானால் எனக்கு நல்ல மரணம் ஏற்படும் என்றாள். அது என்னவென்று புதல்வர்கள் கேட்டார்கள். அதற்கு அவள், அது என் மூத்த மகன் செய்ய வேண்டியது, அவன் அதை செய்ய வேண்டும் என்பது என் கோரிக்கை. அதாவது காசியில் மரணம் கிட்டாவிட்டாலும் என் எலும்புகளை கங்கையில் விட வேண்டும் என்பதே ஆகும். அவ்வாறு செய்தால் எனக்கு க்ஷேமம் வரும், இதுவே என் விருப்பம் என்றாள். மூத்த மகன் அவளை நோக்கி, தாயே, நீ நல்ல மனதோடு உயிர் நீத்தால் உன் காரியத்தை நீ சொன்னபடி நான் செய்த பிறகே என் காரியங்களை செய்வேன் என்று சத்தியம் செய்து கொடுத்தான். உடனே தாய் சிவஸ்மரணை செய்து கொண்டே பிராணனை விட்டாள். அப்போது அவளது புத்திரர்கள் தகனம் முதல் உத்தர கிரியை சீராக யாவற்றையும் சிறப்பாகச் செய்தார்கள். சுவாதன் என்ற ஜேஷ்டகுமாரன் முதல் மாசிகம் செய்து காசிக்கு போக தாயின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு தன் மனைவியையும் புதல்வரையும் வீட்டிலே நிறுத்தி விரைவில் வந்து விடுவதாக சொல்லிவிட்டு ஒரு சேவகனையும் துணைக்கு அழைத்து கொண்டு புறப்பட்டான். 1 யோஜனை தூரம் சென்றதும் இருட்டி விட்டதால் அங்கு ஒரு பிராமணன் வீட்டில் சேர்ந்து சந்நியாவந்தனம் முதலிய கிரியைகளை செய்து முடித்து கொண்டு அன்றிரவு தங்கி சிவபெருமானை துதித்து கொண்டிருந்தான். அப்போது 5 நாழிகை இரவில் ஓர் அதிசய சம்பவம் நிகழ்ந்தது. அந்த வீட்டு வாசலில் பசு ஒன்று கட்டப்பட்டிருந்தது. அவ்வீட்டு வேதியன் பசுவை இன்னும் கறக்கவில்லையா என்று கேட்டுக்கொண்டே கன்றை அவிழ்த்துவிட்டு தன் மனைவியை பசுவை கறப்பதற்கு கூப்பிட்டு அந்த கன்றின் கழுத்து கயிற்றை பற்றி இழுத்து போனான். அப்போது அந்த கன்று அவன் காலை மிதிக்கவே வேதியன் கோபம் கொண்டு தன்னை மிதித்ததற்காக அந்த கன்றை கொம்பாலடித்து பாலூட்ட விடாமலும் கொண்டு சென்று ஒரு தூணில் கட்டி போட்டான். கன்று அருந்தாத பால் பசுவின் மடியில் இருந்ததால் பசுவானது மிகவும் அழுதது. அவ்விரைச்சலை கேட்டதும் பசுவின் கன்று, தாயே, நீ ஏன் கூச்சலிடுகிறாய் என்று கேட்டது. அதற்கு தாய்ப்பசு, எனக்கு நேர்ந்த துக்கம் உன்னை அவன் கொம்பாலடித்ததால் உண்டானது என்றது. தாயே, நாம் கர்ம வசத்திலுள்ள ஜீவர்கள் ஆகையால் கர்மத்தை அனுபவிக்காமல்
நாம் எங்கே போக முடியும்? பூர்வத்தில் சிரித்துக்கொண்டே செய்த கர்மத்தை இப்போது அழுது கொண்டே அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. சுக துக்கங்கள் அனுபவிக்காமல் தப்புவதில்லை என்று கன்று பதில் கூறியது. அதற்கு தாய்ப்பசு, மகனே, நீ சொல்லும் வார்த்தை நான் அறிந்ததுதான். ஆயினும் சம்சார மாயையால் துக்கம் அடைந்திருக்கிறேன். நான் அழுதும் துக்கம் அடங்கவில்லை என்றது. அதற்கு அதன் கன்று, நீ அழுவதால் பயன் என்ன? அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்துத்தானே தீர வேண்டும் என்றது. அதற்கு பசுவானது, எனக்கு இப்போது உண்டான துக்கம் இந்த வேதியனுக்கும் உண்டானாலன்றி ஒழியாது. ஆகையால் இவனுக்கு அத்தகைய துன்பத்தை நான் உண்டாக்குவேன். அப்போதுதான் அது தன் செயலால் விளைந்தது என்பதை உணர்வான். மகனுக்கு துன்பம் நேர்ந்தால் தாய்க்கு அதை காட்டிலும் துக்கம் அதிகமாக இருக்கும். நாளை உதயத்தில் அவ்வேதியனின் மைந்தனை என் கொம்புகளில் குத்திவிடப் போகிறேன். அதனால் அவன் புத்திரன் மாண்டு போவான் என்றது. அதற்கு கன்று, தாயே, இதுவரையில் நாம் செய்த கர்மத்தை அனுபவித்து கொண்டிருப்பது போதாதென்று இந்த பிரம்மஹத்தியை வேறு அடைய வேண்டுமா? இவன் புதல்வனை கொன்றால் உனக்கும் அத்தகைய துன்பம் மீண்டும் வராமல் இருக்காது. நற்கருமம் செய்தால் ஸ்வர்க்கலோகமும், துர்க்கர்மம் செய்தால் நரகமும், மிஸ்ர அதாவது கலவை கர்மம் செய்தால் மானுடப் பிறவியும், கர்ம நலிவால் முக்தியும் உண்டாகும். ஆகையால் நீ இத்தகைய தீச்செயலை செய்ய வேண்டாம். என்னை அவன் அடித்தானே என்று நினைக்கிறாயா? நான் யார்? நீ யார்? நீ தாயும் இல்லை, நான் உன் புதல்வனும் இல்லை. தாய், தந்தை, உற்றார், உறவினர்கள், மக்கள் என்று சொல்லப்படுகின்ற யாவுமே பொய். எல்லா பிராணிகளும் தத்தமது கர்மத்தை அனுபவிக்க வேண்டும். ஆகையால் இதனை உணர்ந்து தீமை செய்யாமல் நன்மையையே செய்ய வேண்டும் என்றது. அதற்கு தாய்ப்பசு, உனக்கு விளைவித்த துன்பத்தைக் கண்ட நான் அதை அவர்களுக்கு திருப்பிச் செய்வது எப்போது என்று பதைக்கிறேன். பிரம்மஹத்தி வரும் என்றாயல்லவா? அதை போக்கடிக்கத்தக்க புண்ணிய ஸ்தலம் ஒன்று இருக்கிறது. அது எனக்கு தெரியும். இந்த வேதிய சிறுவனை கொன்றால் என் உடல் கருத்துவிடும். அந்த பிரம்மஹத்தி நீங்கியவுடன் என் உடல் பழையபடி வெள்ளையாகிவிடும். இது எனக்கு தெரியும் என்று சொல்லியது. கன்று பதில் பேசவில்லை. இந்த சம்பாஷணையை மிருகங்களின் பேச்சு மொழியை உணர்ந்திருந்த காசி யாத்திரை பிராமணன் கேட்டுக்கொண்டிருந்தான். இதை சோதித்த பிறகு நாம் போக வேண்டும் என்று அவன் அந்த வீட்டிலேயே தங்கியிருந்தான்.